ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஒன் டுட்டோரியல். ஃபஸ்ட் டுட்டோரியல் நான் தான் உங்கள் எஸ்கே ஃபீனிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டுட்டோரியல் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா அதுதான் நீங்களும் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த டுட்டோரியல் இப்போ தான் பார்க்க போகிறோம். இதுதான் ஓவர்லே. இது இருந்தால் அந்த டுட்டோரியல் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த ஓவர்லே நான் உங்களுக்கு நம்ம கம்யூனிட்டியில் கூட கொடுக்குறேன். ஓகே, கம்யூனிட்டியில் கூட அந்த ஓவர்லே ரீல் சென்ட் பண்ணி விட்றேன். இப்போது இன்னொரு ஓவர்லே வேணும். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, பின்ட்ரெஸ்ட்னு ஒரு ஆப் இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டு ஒய்லட், பிங்க், ஆஸ்தட்டிக் என்ன வேணால் போட்டு உங்களுக்கு ஒரு ஓவர்லே வீடியோ மட்டும் வேணும். ஸோ அந்த வீடியோவை நம்ம தேடி மட்டும் கண்டுபிடிச்சா பேக்ரவுண்டுக்கு ஈஸியாக செட் ஆயிரும். ஸோ பேக்ரவுண்டு வச்சுக்கிட்டே டுட்டோரியல் பண்ண போகிறோம். இப்போது எனக்கு இந்த பேக்ரவுண்ட் செட் ஆகலை. இது எனக்கு ஓகே மாதிரி தெரிஞ்சு ஷேர் பண்ணி சென்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, டுட்டோரியல் எல்லாத்தையும் இந்த ஓவர்லே எல்லாத்தையுமே நான் காட்டுறேன். இது எல்லாமே ஓவர்லே தான். நம்ம முக்கியமான ஓவர்லே என்னதுன்னா இது ஒன்று மட்டும்தான். இது ஒன்று இருந்துச்சுன்னா போதும், இங்க் ஸ்ப்ளாஷ் எஃபெக்ட் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம நேராக இந்த ஓவர்லேலாம் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள். இன்ஸ்டா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் சில எடிட் எல்லாமே இதை பண்ணி தான் வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஏன்னா அதை எடிட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அப்லோடும் பண்ணுவேன். ஸோ அதுக்கான ப்ராஜெக்ட் எல்லாமே கீழே எல்லாம் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு கிளிப்பை கட் பண்ணி எடிட் பண்ணி தான் நான் எல்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வாங்க நம்ம டுட்டோரியல் கூட போயிடலாம். இப்போ 16:9 ரேஷியோ ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. ப்ராஜெக்ட் கொடுத்து இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி மீடியாக்குள்ளே போய் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணல அந்த ஓவர்லேவை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ ஓகே கொடுத்தோடனே உங்களுக்கு ஓவர்லே மேலே ஓகே செலக்ட் ஆயிரும். இப்போ இந்த ஓவர்லே கிளிக் பண்ணி கீழே ப்ளஸ் இந்த மூவ் டு ட்ரான்சிஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி ரொட்டேஷனை கிளிக் பண்ணி ஓவர்லே 90 டிகிரிக்கு போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஹரிசான்லாம் மாறிடும். ஸோ ஹரிசானில் மாறுவோம்லேயே மறுபடியும் அதை கிளிக் பண்ணி இங்கே கிளிக் பண்ணி ஜூம் பண்ணிக்கோங்க. நல்லா பெருசாகவே ஜூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் பின்னாடி நம்மளுக்கு உதவும். பெருசாக ஜூம் பண்ணிக்கிட்டால் தான். இப்போ ஃபுல்லாக ஜூம் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து மீடியாவுக்கு போய் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ஃபோட்டோவோ ஒரு வீடியோவோ ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது எனக்கு இந்த எஸ்கே ஃபீனிக்ஸ் நம்ம லோகோ வச்சு பண்ணுறேன். ஸோ எஸ்கே ஃபீனிக்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் மூவ் ட்ரான்சிஷன் கொடுத்து இசட் டைரெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது பின்னாடி முன்னாடி மூவ் ஆகிறதுக்கு வச்சுக்கலாம். ஸோ பின்னாடி அழுத்துனா நம்ம மெயின் வீடியோக்கு பின்னாடியே போயிடுச்சு. ஸோ அதனால் முன்னாடி கொஞ்சம் நவுத்திட்டு அதோட சைஸ் மட்டும் கொஞ்சம் சின்னது பண்ணி மறுபடியும் மூவ் ட்ரான்சிஷன் கொடுத்து லெஃப்ட் சைடு கார்னரில் கொஞ்சம் அந்த மாதிரி இடத்துல போய் வச்சுக்கலாம். ஓகே, அந்த இடத்துல வச்சாச்சு. இப்போ மறுபடியும் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து மீடியா கொடுத்து நான் சொன்னல அந்த ஓவர்லேவை இப்போ நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். இம்போர்ட் பண்ண உடனே இதையும் மூவ் ட்ரான்சிஷன் கொடுத்து இந்த இசட் ஆக்சிஸ் வச்சு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வர வச்சிடலாம். நம்ம கொடுத்தோம்ல அந்த இமேஜ், அதுக்கு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வர வச்சு ஜூம் சின்னது பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல நம்ம இப்போ இமேஜ் வச்சோம்ல அந்தளவுக்கு கரெக்டாக ஒரு அளவு, அந்தளவுக்கு அதை மறைக்கிற அளவுக்கு வச்சுக்கணும். ஃபுல்லாக ஜூம் பண்ணி அதெல்லாம். அப்புறமேட்டு எஃபெக்ட்ஸில் போய் ஆட் எஃபெக்டை கொடுத்து குரோமாக்கின்னு டைப் பண்ணும். CHROMAKEY குரோமாக்கி டைப் பண்ணி அதை செலக்ட் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வச்சுட்டு, ஸோ இங்கே க்ரீன் கலர் எடுத்துருதா, அந்த க்ரீன் கலர் டச் பண்ணிங்கன்னா ஒயிட் கலர் வச்சுருங்க. ஒயிட் கலர் வச்சாலே இப்போ உங்கள் பாருங்கள் பிளாக்காக இருக்கா, அதுதான் இப்போ மெயின். அந்த பிளாக்கை தூக்கி தான் கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு நம்மளுக்கு அந்த இங்க் ஸ்ப்ளாஷ் எஃபெக்ட் வரும். இப்போ இந்த லேயரும் லாங் ப்ரெஸ் பண்ணின்னு இப்படி வரும். லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே டாப்பில் மிடில் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த எஃபெக்ட் நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி தான் இன்னொரு ஃபோட்டோவுக்கு வைக்க போகிறோம். அதுக்கடுத்து இன்னொரு ஃபோட்டோக்கு வைக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அடுத்த 2 ஸ்டெப் ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இப்போ மறுபடியும் இன்னொரு இது எடுத்துக்கலாம். மீடியாக்குள்ளே போய் எனக்கு வேறு ஃபோட்டோ எதுவும் இல்லை, அதனால் அதுக்குள்ளே போயிட்டு இதுக்குள்ளே போகலாம். ஹால்லேயே போய்க்கலாம். அப்புறமேட்டு ஒரு இதுக்கு தான் எடிட் பண்ணி வச்சிடல அந்த ஃபோட்டோ ஒன்று எடுத்து வச்சுட்டு
இப்போ மறுபடியும் அதை திருப்பி ரொட்டேஷன் பண்ணி 90 டிகிரிக்கு வர வச்சிடணும், கரெக்டாக நேராக. ஓகேவா, நேராக கேரியாச்சா. அதுக்கப்புறமேட்டு ரைட் சைடு வச்சுக்கணும். இதை இசட் ஆக்சிஸில் ஃப்ரண்ட்டாக வர வச்சு அதுக்கப்புறம் ரைட் ஜூம் கம்மி பண்ணிவிட்டு ரைட் சைடில் ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஓகே, மறுபடியும் ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ணி அங்கே போய் ரைட்டில் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ அதை வச்ச உடனே வெளியே வந்துட்டு ப்ளஸ் ஐகான் கொடுத்து மீடியாக்குள்ளே போய் மறுபடியும் இப்போ நம்ம அந்த ஓவர்லே எஃபெக்ட் சொன்னோம்ல, அந்த ஓவர்லே எஃபெக்டை உள்ளே வைக்கணும். ஸோ ஓவர்லே போச்சு. இந்த ஓவர்லே எஃபெக்ட் நம்ம வச்சா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஃப்ரேம் ஃபுல்லாக வர மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அந்த ஓவர்லே எஃபெக்ட் செலக்ட் பண்ணி மூவ் ட்ரான்சிஷன் கொடுத்து இசட் ஆக்சிஸ் கொடுத்து ஃப்ரண்ட்டில் வர வச்சிடணும். இப்போ நம்ம கொடுத்த லேயரோட ஃப்ரண்ட்டில். அப்புறம் ஜூம் கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு மறுபடியும் XYZ டைரெக்ஷன் மேலே போயிட்டு நம்ம கொடுத்தோம்ல இப்போ ஃப்ரேம் அந்த ஓவர்லேக்கு ஃபுல்லாக மறைஞ்சி போகிற அளவுக்கு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிட்டு அந்த பிளாக் கலரில் இருக்குல்ல அதை நம்ம சென்டரில் வராமல் வச்சுக்கணும். அப்புறம் ஆட் எஃபெக்ட் கொடுத்து குரோமாக்கி கொடுத்து ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துட்டு க்ரீன் கலர் இருக்கிறத ஒயிட் கலராக மாற்றிடணும். அவ்வளோதான். ஸோ சிம்பிள் ஸ்டெப் தான். இதில் த்ரெஷோல்டு ஃபெதர் உங்களுக்கு வேணால் வச்சுக்கலாம், இல்லாட்டி அப்படியே கூட விட்டுறலாம், கரெக்டாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இதெல்லாமே வச்சாச்சு. நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி தோணுச்சு. மறுபடியும் இப்போ இது கொடுத்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிட்டால் கரெக்டாக இருந்துச்சு. சென்டரில் வச்சுக்கிட்டு பேக் கொடுத்துடலாம். இப்போது இந்த புதுசாக ஆட் பண்ண லேயரையும் ஓவர்லே லேயரையும் லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே டாப்பில் சென்டரில் அழுத்தினா மறுபடியும் நமக்கு அந்த எஃபெக்ட் வந்துடும். ஸோ இதுதான் பேசிக்கு. இப்போது இனிமேல் பண்ண போகிறது தான் இதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த லேயர் இந்த ஃபஸ்ட்டு நம்ம எஸ்கே ஃபினிக்ஸ்லேயே அது என்னது ப்ரொஃபைல் இருக்குல்ல, அது கொஞ்சம் டைம் லைனிங்கும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடலாம் அந்த லேயர் அளவுக்கு. ஏன்னா அது சீக்கிரமாகவே முடிஞ்சிச்சு, அது ஒரு மாதிரி இருந்துச்சு பார்க்க. லேயர் மட்டும் அந்த டைம் லைன் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி டைம் லைனை செகண்டாக இது பண்ணாலும் அந்த லேயரும் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். குரூப் 2 போட்டு எடிட் குரூப் கொடுத்து அந்த ஃபோட்டோவோட டைம் லைனையும் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். இன்க்ரீஸ் பண்ணால் கொஞ்சம் டைம் லைன் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும், பார்க்க கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். இப்போது ப்ளஸ் ஐக்கான் கொடுக்கணும். ஒரு வாட்டி ஓட்டி பார்க்கலாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. ஓகே, ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. இதை கொஞ்சம் இன்னும் முன்னாடி வச்சிடலாம், ஏன்னா கொஞ்சம் அந்த எஃபெக்டை காணும். ஸோ முன்னாடி வச்சுட்டு மறுபடியும் ப்ளஸ் ஐக்கான் அழுத்திட்டு ஆப்ஜெக்ட்னு இருக்குல்ல, ஆப்ஜெக்ட் அண்ட் எலமெண்ட்ஸ் அதை கொடுத்துட்டு கேமரா ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிங்கன்னு அப்புறம் இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, அந்த ஸ்க்ரீனை தொட்டுட்டு இந்த கேமராவை தொட்டிங்கன்னா நம்ம இப்போ கேமராவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். இப்போது மூவ் அண்ட் ட்ரான்சிஷன் இது கொடுத்துட்டு இங்கே கீ ஃப்ரேம் வைக்க தான் கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வைக்கணும். ஸோ இதை வந்து காப்பி பண்ண முடியாது. ஸோ நம்ம கரெக்டாக இசட் டைரெக்ஷனில் கொஞ்சம் ஃப்ரண்ட்டு கொஞ்சம் முன்னாடி ஜூம் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு XYZல இப்போ ஃபஸ்ட் இமேஜ் வந்து சென்டரில் இருக்க மாதிரி கொஞ்சம் சென்டருக்கு இந்தாண்ட இருக்க மாதிரி பார்த்துட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் ஒரு 3 செகண்ட்ஸோ 4 செகண்ட்ஸோ நான் வந்து சாங் இல்லாமல் தான் எடிட் பண்ணேன். ஸோ அதனால் ஒரு 3 செகண்ட்ஸ் கேப் போட்டு அங்கே ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு இப்போ ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி அதை நம்ம கொஞ்சம் இன்னும் ஜூம் அவுட் பண்ணி XY டைரெக்ஷனை ரைட் சைடில் கொண்டு போகிறோம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். நான் எப்போயுமே இப்படி தான் பண்ணுவேன். இதே ஸ்டெப் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இது எதுக்குன்னா கிராஃப் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எடிட்டிங் பண்ணுறவங்க நல்லாவே தெரியும். ஸோ அதனால் கிராஃப் கொஞ்சம் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஏற்றிக்கலாம், கரெக்டான டைமிங் இருக்கும்ல. ஸோ அதுக்கு வைக்கிறது எனக்கு இப்படி இருந்துச்சு, இப்போதைக்கு ஓகேவாக இருக்குது. அப்புறம் மாற மாற தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் உறுத்தலாகவே இருக்குது. இது என்னாச்சுன்னா மறுபடியும் மூவ் ட்ரான்சிஷன் கொடுத்து கிராஃபை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்காச்சு. இப்போ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடலாம். இது இப்படி இந்த எடிட் பண்ணாலே உங்களுக்கு கொஞ்சம் பயங்கரமாக லேக் ஆக ஆரம்பிக்கும் லைட் மோஷன். ஸோ உங்கள் ரெசல்யூஷன் பொறுத்து தான் இருக்குது. இப்போது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இப்போது இந்த கேமரா கொஞ்சம் ரைட் சைடு இன்னும் கொஞ்சம் ரைட் சைடு மட்டும் ட்ரான்சிஷன் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஓகே, இப்போது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி, நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு.
இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்று கேமராவுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக வெளியே வரும் அவுட்புட்டு, வேறு எதுவும் இல்லை. அப்புறமேட்டு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து இப்போ இந்த இடத்துல இது வச்சாச்சு, டெக்ஸ்ட் வைக்கணும்னு சொல்லுவீங்களா, ஆட் டெக்ஸ்ட் கொடுத்து நான் லிரிக் வீடியோ பண்ணியிருந்தால் லிரிக் டைப் பண்ணியிருப்பேன். இப்போ எஸ்கேப் ஃபினிக்ஸ் மட்டும் ட்ரை பண்ணி மேலே செலக்ட் பண்ணி ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த க்ரே கலரை கொடுத்துட்டு ஒயிட் கலர் வைக்க போகிறேன். அப்புறம் டிக்கு, இது கொஞ்சம் சைஸ் பெருசு பண்ணிக்கிறேன். அப்புறம் டிக் கொடுத்துட்றேன். டிக் கொடுத்துட்டு கொஞ்சம் கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு ஜூம் பெருசு பண்ணிக்கிட்டு அந்த அதுனா XYZ டைரெக்ஷன் கொடுத்துட்டு அந்த இடத்துல கரெக்டாக வச்சோன்னா கரெக்டாக கேமரா போகிற டைரெக்ஷன்லேயே அந்த டெக்ஸ்ட்டும் போயிடும். ஸோ பிரச்சனை கிடையாது. இதில் அதிகமாக நல்லும் யூஸ் பண்ணுவாங்க, எனக்கு அந்த நல்லா யூஸ் பண்ண தெரியாதுப்பா. ஸோ அதனால் இப்படி பண்ணுவேன். அப்புறம் இதில் ஆட் எஃபெக்ட் கொடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா க்ளோ கொடுக்க போகிறோம். க்ளோ எதுக்குன்னா கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியறதுக்காக அந்த க்ளோ கொடுத்து ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுக்க போகிறோம். ரேடியஸ் ஆல்ஃபா கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். ரேடியஸ் இருந்தால் பிரச்சனை இல்லைன்னு நினச்சேன், ஆனால் அவுட்புட்டில் பார்த்தா அப்படியே பார்டராக தெரியுது. கொஞ்சம் ரேடியஸும் கம்மி பண்ணிடுங்க. இப்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற பிளெண்டிங் கொடுத்து லைட்டிங் ஸ்க்ரீன் போனால் எதுவும் செட் ஆகலை. ஸோ இப்போது கான்ட்ராஸ்ட் போயிட்டு ஓவர்லே கொடுத்தீங்கன்னா இது கொஞ்சம் ஒரு மாதிரி லேயரோட மெர்ஜான மாதிரி ஒரு கலரில் வரும். ஸோ பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ இந்த செகண்ட் வச்சுட்டு அனிமேஷன் எப்போ பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து எஃபெக்ட்குள்ளே போய் ஆட் எஃபெக்ட் கொடுத்து இப்போது டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அதை நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணணும். டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதை கொடுத்தீங்கன்னா கீழே செகண்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லி மேலேருந்து கீழே வருது, அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு ப்ரீசெட் FP ஃபேட் அப் பை லெட்டர்னு இருக்குல்ல, ஸோ அதை கொடுத்தீங்கன்னா கீழேருந்து மேலே வர மாதிரி இருக்கும். நான் மேக்ஸிமம் இந்த ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணி அலைக் மோஷனில் டெக்ஸ்ட் அனிமேஷன் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் அனிமேஷன் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தா கரெக்டாக அதுவும் ப்ளே ஆகுது. இப்போ வந்து இதுக்கு இன்னொரு டெக்ஸ்ட் வச்சிடலாம். இன்னொரு டெக்ஸ்ட்டில் என்ன வைக்க போகிறோன்னா ஃபேமிலின்னு வச்சுக்கலாம். சரி, இதுக்கு FAMILY ஓகே, ஃபேமிலின்னு வச்சாச்சு. வச்சு முடிச்சுட்டு மறுபடியும் அதுக்கேற்ற மாதிரி ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு க்ரே கலரில் இருக்கிறத ஒயிட் கலராக மாற்றிட்டு டிக் கொடுத்துடலாம். ஸோ டிக் கொடுத்தோடனே நம்மளுக்கு இன்னும் சின்னதாக இருக்குது. மூவ் ட்ரான்சிஷன் கொடுத்து XYZ கொஞ்சம் இந்தாண்ட சென்டர் பண்ணிக்கிட்டு ஜூம் பெருசு பண்ணுறோம். அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் மேலே தூக்கி வைக்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Z டைரெக்ஷன் வந்து கொஞ்சம் முன்னாடி கொண்டு வரதுக்கு. அப்புறம் மேலே தூக்கி வச்சா இன்னும் கொஞ்சம் கீழே தான் இருக்குது, மறுபடியும் Z டைரெக்ஷன் கொடுத்து முன்னாடி வர வச்சிடலாம். ஓகே, இப்போ அந்த லேயருக்கு மேலே இருக்குது அந்த டெக்ஸ்ட்டு. இப்போது மறுபடியும் எஃபெக்ட்டுக்குள்ளே போய் நம்ம தனியாக எஃபெக்ட் வைக்க வேணாம், மறுபடியும் ஃபஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தோம்ல அதுக்கு போய் ஆட் எஃபெக்ட் கொடுத்து கீழே 3 டாட் பட்டன் இருக்கா, அதை கிளிக் பண்ணால் காப்பி ஆல் எஃபெக்ட் இருக்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போது அந்த ஃபேமிலின்னு டைப் பண்ணோம்ல அந்த செகண்ட் டெக்ஸ்ட்டுக்கு போய் எஃபெக்ட்டுக்கு போய் 3 டாட் பட்டன் அழுத்திட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா அதில் என்ன எஃபெக்ட் கொடுத்தீங்களோ அதே எஃபெக்ட் இதுலேயும் வந்து மேட்ச் ஆகிக்கும். ஓகே, ஸோ மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேமரா ஆங்கிளும் கேமரா மூவ்மெண்ட்டும் கரெக்டாக இருக்குது. மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து அதுக்கு இப்போ கேமராவுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 இது முடிச்சிட்டோம். 3வது ஒன்று வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கீ ஃப்ரேம் ஃபஸ்ட்டு வச்சுட்டு செகண்ட் கீ ஃப்ரேம்லேருந்து கொஞ்சம் இந்த ரைட் சைடு வச்சுட்டு 3வது என்ன பண்ண போகிறேன்னா மேலே கொஞ்சம் கேமரா அப் சைடாக காட்ட போகிறேன். ஸோ அப் சைடு காட்டினா அங்கே ஒரு தேர்டு இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த பார்த்தீங்களா, நான் ஃபஸ்ட்டு ஜூம் பண்ண சொன்னல, ஜூம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஃப்ரேம் வருதா, ஸோ அப்படி வரக்கூடாது. அப்படி வந்தால் கொஞ்சம் எடிட்டிங் பார்க்க நல்லா இருக்காது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஐயோ ஒரு கீ ஃப்ரேம் தப்பாகிடுச்சுப்பா, ஸோ அந்த கீ ஃப்ரேம் டெலிட் பண்ணிடலாம். இப்போது இந்த ஃப்ரேமில் வந்து கீழேருந்து மேலே தூக்கிடலாம். நான் சொன்னல இந்த பிளாக் ஃப்ரேம் அது வரவே கூடாது. நம்மளுக்கு இப்போ வந்து ரோஸ் தான் வேணும். ஸோ அதனால் ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறோம். இதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே ஃபுல்லாக பெருசு பண்ணிக்கிட்டே இந்த பிரச்சனையே இருக்காது. நல்லா ஃபுல்லாக பெருசு பண்ணிக்கலாம். பண்ணி முடிச்சுட்டு இப்போது அந்த கேமரா ஆங்கிள் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு கரெக்டாக. ஸோ கிராஃப் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம். பண்ணால் கரெக்டாக இருக்குமான்னு தெரில. இப்போதைக்கு இது கரெக்டாக இருக்குது. லேயர்லாம் ஆட் பண்ணால் அப்படி தான் தெரியும் எது எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே வரணும்னு நினைக்கிறேன்.
கொஞ்சம் ஸ்லோ. ஓகே, ஸோ இப்படி கிராஃப் இந்த யூ ஷேப்பில் வந்துச்சுன்னா ஸ்லோவாகவும், அது வில்லு மாதிரி வளைச்சா அது கொஞ்சம் ஸ்பீடாகும். ஸோ அது அப்படி தான் கிராஃபு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணப்போ, இது எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போது ஃபஸ்ட்லேருந்து ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. லேக் ஆகுது, ஆனால் பயங்கரமாக லேக் ஆகுது. ஓகே ஓகே, இப்போதைக்கு இந்த டேக் ஓகே. இப்போ நம்ம ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு மீடியா கொடுத்துட்டு வேறு என்ன ஃபோட்டோ வைக்கலாம். ஸோ இப்போ ரெண்டும் ஃபோட்டோ வச்சாச்சா, இப்போ ஒரு வீடியோவை வைக்கலாம். ஸோ வீடியோ வைக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, நான் ஆல்ரெடி நம்ம டைட்டிலே எஸ்கே ஃபீனிக்ஸ் டைட்டிலில் எடிட் பண்ணி வச்சுருக்கேன் 3Dயில் வர மாதிரி. ஸோ அதை நம்ம இப்போது தேடணும். கிடச்சிச்சு. ஸோ செகண்ட் வீடியோவை எடுத்து ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து ப்ளஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, செலக்ட் பண்ணிக்காச்சு. இது வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோமா, மூவ் ட்ரான்சிஷன் கொடுத்து XYZ மேலே பார்த்த மாதிரி வச்சுட்டு Z டைரெக்ஷன் யூஸ் பண்ண வேணாம், தேவையில்லை. ஏன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது பிளெண்டிங் போயிட்டு லைட் அண்டில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்தா அந்த பிளாக் பேக்ரவுண்ட் ரிலீஸ் ஆகிரும். இப்போது மறுபடியும் ப்ளஸ் கொடுத்து மீடியா போய் நான் சொன்னல அந்த ஓவர்லே வந்து இதில் வைக்கணும். இந்த ஓவர்லே கிடச்சிச்சு. ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து ஓவர்லே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த ஓவர்லே வந்து கொடுத்த வீடியோவுக்கு மேட்சாக அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ மறுபடியும் மூவ் கொடுத்து மேலே போயிட்டு ஓகே, இப்போ பேக் கொடுத்துட்டு எஃபெக்ட் கொடுத்துட்டு ஆட் எஃபெக்ட் போய் குரோமாக்கி ஆட் பண்ணி க்ரீன் கலரை ஒயிட் கலராக மாற்றினா ஓகே, முடிஞ்சுது. இப்போது இந்த டைட்டில் கார்டையும் அதையும் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மிடில் போய் செலக்ட் பண்ணிக்கிட்டால் முடிஞ்சுது. ஓகேவா, அவ்வளோதான். அதே நடுவில் முடியுதுன்னா அந்த வீடியோவே, அந்த டைட்டில் கார்டு வீடியோவே அவ்வளோதான். ஒரு 0.5 செகண்ட் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைட்டில் கார்டு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ எனக்கு இந்த கீ ஃப்ரேம் வந்து கொஞ்சம் செட் ஆகலை. அதனால் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக வச்சதே மறுபடியும் வச்சுக்கிட்டேன். ஓகே, ஆனால் லேக் ஆகுது, ரொம்ப லேக் ஆகுது. ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணலாம். இதுவெல்லாம் ஓகே, இது வந்து படித்தது தான். ஸோ இப்போ எஸ்கே ஃபீனிக்ஸ் ஃபேமிலின்னு வச்சுருக்கேன்ல, அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பாட்டுக்கு எடிட் பண்ணிங்கன்னா லிரிக் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. லிரிக் வச்சு தான் எடிட் பண்ணுமே. ஸோ அதுக்காக தான் இந்த இதுவே பண்ணிகிட்ருக்கோம், இந்த டுட்டோரியல். ஸோ A to Z டீட்டெயிலாக கொஞ்சம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் வேறு, என்னத்தை சொல்லியிருப்பேன்னு எனக்கும் தெரியல. பார்த்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டும் பண்ணுங்கள். இப்போது வந்து கொஞ்சம் கீ ஃப்ரேம் இந்த கேமரா ஃப்ரேம் முடிகிறதால அந்த குரூப் 3 மட்டும் கொஞ்சம் முன்னாடி டைமில் ஆட் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் முடிஞ்சிச்சு. இப்போது அதை கட் பண்ணிடலாம். இப்போ தேவையில்லாத தூரமாக போயிருக்கிறது எல்லாமே லாங் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணி எல்லாம் செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஓகே, கட் பண்ணால் இப்போதைக்கு நமக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு. எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இது நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணி நீங்கள் யூடியூப்லையோ ஆர் இன்ஸ்டாகிராம்லையோ அப்லோட் பண்ணால் என் எஸ்கே ஃபீனிக்ஸ் ஐடியை மென்ஷன் பண்ணி, இல்லை எனக்கு பர்சனலாக சென்ட் பண்ணி கூட அனுப்பி விடுங்க. நானும் பார்க்குறேன் நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுருக்கீங்கன்ட்டு. அண்டு உங்கள் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் செல்லக்குட்டீஸ். இந்த டுட்டோரியல் வீடியோ மேக் பண்ணதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கீப் சப்போர்ட்டிங். லவ் யூ ஆல். பாய்.